ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றவங்க மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சு அவங்களோட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மற்றவங்க கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதே தெரியறதில்ல. இதனாலேயே அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஏகப்பட்ட ஏமாற்றங்களுக்கும் ஆளாகிறாங்க. நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி ஷேர் பண்ணவும் கூடாது. ரகசியத்தை எப்பவுமே ரகசியமாக தான் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளை நம்மளால தவிர்த்திட முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க கூடாத 10 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி நம்மளோட ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொன்னாலோ இல்லை நம்ம ரகசியங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாலோ நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, தங்களோட நீண்டகால இலக்குகளையும் வாழ்க்கையோட லட்சியத்தையும் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே ஒரே மாதிரியான ஒப்பீனியன்ஸ் இருக்காது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒன்று யோசிப்போம், ஆனால் மற்றவங்க அதே மாதிரி தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட கருத்துக்களும் வேற மாதிரி இருந்தால் அது நம்மளோட கண்ணோட்டத்தையும் சேர்த்தே மாற்றிடும். இதனால நமக்கு நம்ம கோல்ஸ் மேலே ஒரு தெளிவும் நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். நிறைய குழப்பங்கள் தான் ஏற்படும். ஸோ நம்மளோட கனவுகளையும் லட்சியங்களையும் மற்றவங்க கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அதே மாதிரி இப்படி உங்க ஃபியூச்சர் பிளானை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு உங்க மேல தேவையற்ற கருத்துக்களும் இதெல்லாம் எங்க பண்ண போறான் அப்படிங்கிற விமர்சனமும் தான் அதிகமா வரும். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்லி ஒருவேளை உங்களால அதை செய்ய முடியாம போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த விஷயத்த சொல்லியே உங்களை கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்பையும் நீங்களே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணணுமோ அதுக்காக அமைதியா நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அது எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து நம்பர் 2, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் வெல்த். உங்களோட வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு சேமிக்கிறீங்க, எதுல முதலீடு செய்றீங்க, இந்த மாதிரியான உங்களோட ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கிட்டையுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க. அதை நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும், நிச்சயமா எல்லாருக்கிட்டையுமே பண தேவைகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்க உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல உங்களால முடியும்னு சொல்ல முடியாம, முடியாதுன்னு சொல்ல முடியாம மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க. நீங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்றதால யாருமே சந்தோஷப்பட போறது இல்ல. இதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. நீங்க எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் நீங்க குறுக்கு வழியில தான் சம்பாதிச்சதாகவும் 4 பேரை ஏமாத்தினதாகவும் தான் சொல்லுவாங்க. சோ நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க, உங்களோட வருமானம் எவ்வளவு, இதை பத்தியெல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட போறது கிடையாது. கண்டிப்பா பொறாமப்பட தான் போறாங்க. இவ்வளோ ஏன் உங்ககிட்ட ஒருத்தர் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? நிச்சயமா கிடையாது. எப்படி அவங்கிட்ட இவ்வளவு பணம் வந்திருக்கும் அப்படின்னு நமக்குள்ள தானாவே பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் உருவாகும். இது மனுஷனா இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குணம் தான். சோ உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயமா இருக்கிறவரை தான் உங்களால சந்தோஷமாவும் வாழ முடியும், நிம்மதியாகவும் வாழ முடியும். அடுத்து நம்பர் 3, யுவர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். எந்த குடும்பத்திலையுமே பிரச்சனை இல்லாம இருக்காது. ஒரு சில குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சில குடும்பத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஒரு 3வது ஆளுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர சரியாகாது. குடும்ப விஷயங்கள் ரொம்ப தனிப்பட்டதா தான் இருக்கணும். உங்களோட உணர்ச்சிகரமான ரொம்ப சென்சிட்டிவான குடும்ப விவரத்தை பத்தி நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் போது உங்க மீதும் உங்க குடும்பத்தின் மீதும் தவறான புரிதல்கள் தான் மற்றவங்களுக்கு ஏற்படும். எதிர்காலத்துல உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல துரோகங்களுக்கு இதுவே வழிவகுக்கும். உங்க குடும்பத்துல நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி உங்களோட நெருங்கிய நண்பன் கிட்ட நீங்க சொல்றீங்க. அந்த நண்பன் அது ஒரு 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவான். அந்த 10 பேர் 100 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படியே அது எல்லாருக்கிட்டையுமே பரவி உங்க குடும்பத்தை பத்தின ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் எல்லாருக்குமே உருவாகும். அதே மாதிரி சில பேர் இவங்க குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பிரச்சனையை ஏத்தி தான் விட பார்ப்பாங்களே தவிர அதை சரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் பொழுதுபோக்கா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களோட காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ இப்படி எல்லாருக்கிட்டையுமே சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஆனா இப்படி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்கும் போது உங்களோட உறவுகள்ல அது மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க சொல்லும் போது அவங்க நல்ல அறிவுரைகளையும் தரலாம், இல்ல தப்பான வதந்திகளை உங்ககிட்ட சொல்லி உங்க உறவுகளையும் பிரிக்கலாம். சோ உங்க தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை நீங்களே முயற்சி செஞ்சு அதை சரி செய்ய பாருங்க. இல்லையா உங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும் அதை சொல்லி சரி செய்ய பாருங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசினாதான் அது சரியாகும். ஒரு 3வது மனுஷன் அதுல இன்வால்வ் ஆகும்போது அது தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்தும்.
அடுத்து நம்பர் 4, யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரிக்ரெட்ஸ். கடந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போன விஷயம். அது திரும்ப நிகழ்காலத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. கடந்த காலத்துல நடந்தது எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. மனுஷனா பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில எப்பயாவது ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம். ஆனா அந்த தப்பான நபர்கள் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். உதாரணத்துக்கு, நீங்க கடந்த காலத்துல உங்களை அறியாமலே ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த தப்பை உணர்ந்து அந்த தப்பை திருத்தி இருக்கலாம், இல்ல அந்த தப்புக்கான தண்டனையுமே நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அதை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும்போது சில பேர் பரவாயில்ல, நடந்துருச்சு, இனிமையாச்சும் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலானவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் ஏற்கனவே இப்படி பண்ணிருக்கான், ஒருவேளை இவன் ஏன் நமக்கும் பண்ண மாட்டான் அப்படின்னு உங்களை தப்பா தான் நினைப்பாங்க. நீங்க இவ்வளவுதான், நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு உங்களை ஒரு சின்ன வட்டத்துல சுருக்கிடுவாங்க. அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை ஏற்படும் போது உங்க தப்பை அடிக்கடி சுட்டி காமிச்சு உங்களை கோவப்படுத்துவாங்க. சோ உங்க கடந்த கால தவறுகள்ல இருந்து நீங்க கத்துக்கோங்க. உங்களை நீங்களே மன்னிக்க பழகுங்க. நீங்க செய்யக்கூடிய தவறுகள் நீங்க யாருங்கிறத சொல்லாது. நீங்க அதை திருத்திக்கிட்டு எப்படி அதுல இருந்து கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறி போறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க யாருங்கிறத சொல்லும். சோ நீங்க செஞ்ச தப்பை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. இனிமே அந்த தப்பை செய்யாம பாத்துக்கங்க. அடுத்து நம்பர் 5, யுவர் நெக்ஸ்ட் மூவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கிறது தான் நல்லது. நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கிறத மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது அது அப்படியே அவங்க காப்பி அடிக்கலாம், இல்ல உங்களுக்கு துரோகம் கூட பண்ணலாம். ஏன் சொல்ல போனா அவங்க உங்களுக்கு போட்டியா கூட வரலாம். சோ உங்களோட நெக்ஸ்ட் மூவ், அதாவது அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஒரு தடவை நீங்க அதை செஞ்சு முடிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காவே அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்க உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. அடுத்து நம்பர் 6, யுவர் குட் டீட்ஸ் அண்ட் சேரிட்டிஸ். உண்மையான கருணை அப்படிங்கிறது மத்தவங்களோட கவனத்தையோ மத்தவங்களோட பாராட்டையோ தேடாது. நீங்க பண்ற நல்ல செயல்களை பத்தி நீங்களே தற்பெருமை பேசுறதுங்கிறது ஒரு நேர்மையற்ற செயல். நான் அவனுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து உதவி இருக்கேன், இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து உதவி இருக்கேன் இப்படின்னு நீங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே பணம் தேவை இல்லாதவங்க கூட உங்களை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணிருக்க, உன் கூடவே இருக்கேன், உன்னோட நெருங்கிய நண்பேனா, எனக்கு நீ பண்ண மாட்டியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களை பத்தி பேசணுமே தவிர நீங்க அந்த செயல்களை பத்தி பேசக்கூடாது. நீங்க அமைதியா நல்ல காரணங்களுக்காக சரியான நபர்களுக்கு சரியான நேரத்துல உதவி செய்யுங்க. உலகம் நிச்சயமா உங்களை பத்தி பேசும். அடுத்து நம்பர் 7, டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ். நம்ம நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க எதுவுமே உறுதி செய்யப்பட்டது கிடையாது, எந்த உறவுமே பெர்மனன்ட் ஆனது கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட நெருங்கி பழகக்கூடிய நண்பன் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய எதிரியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளோட வீக்னஸை எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துகிட்டோம்னா நாளைக்கு அந்த வீக்னஸை நமக்கு எதிராக பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளோட வீக்னஸை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மள அறியாமலே நம்மளோட கண்ட்ரோலை மத்தவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதுவே நம்மள ஒரு பலவீனமான மனுஷனா மாத்திரும். உதாரணமா, இப்ப நீங்க 4 பேருக்கு முன்னாடி பேச தயங்குறீங்க, ஒரு ஷை டைப் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க அதை யூஸ் பண்ணி மத்தவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்துறதுக்கோ தான் நினைப்பாங்க. அதுவே நீங்க அதை சொல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் தெரியாது. இதனாலேயே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத அவமானங்களை நீங்க தவிர்த்தரலாம். சோ நம்ம லைஃப்ல வர எல்லாருக்குமே நம்மளோட வீக்னஸ் தெரியணும்னு அவசியம் இல்ல. அது எந்த அளவுக்கு நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே தைரியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். அடுத்து நம்பர் 8, அதர் பீப்புள் சீக்ரெட்ஸ். நம்ம நெருங்கிய நண்பர்களுக்கோ இல்ல நம்ம நெருங்கிய உறவினர்களுக்கோ நம்ம எப்பவுமே நம்பிக்கை துரோகியா மாறிடக்கூடாது. மத்தவங்க நம்மளை நம்பி ஒரு சீக்ரெட் சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் அது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்கள மட்டும் காயப்படுத்தாது, நம்மளோட கேரக்டரையுமே சேர்த்தே ஸ்பாயில் பண்ணிரும். சோ யாராவது நம்மளை நம்பி ஒரு சீக்ரெட் சொல்றாங்க அப்படின்னா அவங்களை எப்பவுமே ஏமாத்தக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றாங்கன்னா நம்மளை எந்த இடத்துல வச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்க நம்மளை நம்பி நம்மள ஒரு நம்பிக்கையான நபர் அப்படின்னு நினைச்சு அந்த ரகசியத்தை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம ஏமாத்திட்டா அது எப்பேற்பட்ட அவமானம், எப்பேற்பட்ட துரோகம். சோ நம்மளோட சீக்ரெட்டை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மத்தவங்களோட சீக்ரெட்டை நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் 9, அதர் பீப்புள் கேரக்டர்ஸ். உங்களுக்கு சில பேரை பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத நபர்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறத நிறுத்துங்க. ஏன்னா மத்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சரியா தான் புரிஞ்சுக்கிறோம், நடந்துக்கிறோம், செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு வகையில தப்பு செஞ்சிருப்பாங்க, செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நல்லவனை போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை பத்தின எல்லா விஷயங்களையுமே நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் இவன் இப்படி, இவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவனை தப்பா சொன்னோன்னு வைங்க, அவங்க கூட உள்ளவங்களுக்கு அவன் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே அவன் கூட பேசுறதையுமே அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க அப்படி இல்லாம அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவங்களாவோ இல்ல அவங்களோட நெருங்கிய நண்பர்களாவோ இருந்தாங்கன்னு வைங்க, என் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது, நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருக்க மரியாதையும் போகும். அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்க கெட்டவனா தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலனா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காம போனவங்க நாளைக்கு உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு அதை நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதால அது அவருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை.
கடைசியா நம்பர் 10 யுவர் சீக்ரெட்ஸ். உங்களுக்குள்ளேயும் சில ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில சீக்ரெட்டை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லாம இருப்பீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பழகும் போதோ இல்ல அவங்கள பத்தின விஷயங்களை உங்ககிட்ட சொல்லும் போதோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல நம்மளை பத்தின எல்லா விஷயங்களையுமே மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா சீக்ரெட்டுங்கிறதே சீக்ரெட்டா வைக்கிறதுக்காகத்தான். சோ உங்க சீக்ரெட்டா வைங்க, அதை மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையோட சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை மத்தவங்களுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருக்கீங்கிறத பொறுத்து தான் அமையுது. நம்ம எப்பவுமே வெளிப்படையா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நம்மளை பத்தின எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியணுங்கிற மனநிலையை மாத்துங்க. உங்களோட நல்லது கெட்டது நீங்க யாருங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நெருங்கிய ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. வாழ்க்கையில நம்மளோட சந்தோஷங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க கிட்ட நம்ம எப்படி வெளிப்படையா இருக்கோங்கிறத பொறுத்து தான் அமையுது. அதை விட்டுட்டு உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டையுமே உங்க வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத தலைவலியும் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்காதீங்க. சோ உங்களோட கடமைகளையும் நீங்க செய்ய வேண்டிய செயல்களையும் நீங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை சேர வேண்டிய பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.